அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம குர்ஆன் காலேஜ் சார்பாக நடத்துகின்ற வகுப்பில் இருந்து முதல் கிளாஸை நம்மளுக்கு புரிஞ்ச வகையில் நம்ம என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறிய காணொளி. அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல எதாக இருந்தாலும் அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த வகுப்பு நடைபெறதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மற்ற மதர்சா போய் படித்து ஆலிமுக்கு ஓதி அதை மனனம் செஞ்சு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு வகுப்பு கிடையாது. அதுக்கு அந்த மாதிரி வகுப்புகளே இருக்குது. அதனால் இது அதிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆலிமுக்கும் அப்புறம் ஆலிம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மதர்சாலையோ ஏதாவது ஒரு பள்ளிகளையோ தொலை வைக்கவோ இமாமத் பண்ணுறது, பயான் பண்ணுறது, இந்த இதோட முடிஞ்சு போய்கிறது. அதையும் தாண்டி இது அடுத்த கட்டம், அவங்க படித்ததை அவங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுக்கான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. இன்ஷா அல்லாஹ். அதனுடைய நோக்கம் ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா நம்ம குர்ஆன் சொன்னபடி அப்படியே வாழ்கிறது, நம்மளுடைய வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்துறது. இதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். இப்போ உங்களில் சில பேருக்கு இதை படித்தா நம்ம பெரிய அறிஞர் ஆயிடலாமா அப்படிங்கிற சில சந்தேகங்கள் இருக்கும். அறிஞர்கள் அப்படிங்கிறது நம்ம இஸ்லாத்தின்படி ஒரு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்ததை அவங்க கரெக்டாக அதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு செய்தி, மறுமை நாளில் விசாரணைக்கு வரும்போது 3 பேர் விசாரணை பற்றி சொல்லி காட்டுறாங்க. அதில் முதல் நபராக ஷஹீதாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அவங்கள கேட்பான். அப்போ அல்லாஹ் நான் உன்னுடைய பாதையில் மரணம் அடைஞ்சேன், ஷஹீதானேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் இல்லை, நீ வாழும்போது இவன் அல்லாஹ்வின் பாதையில் செத்தான்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீ செத்துருக்க, அதனால் நீ முகங்குப்புற தள்ளப்படுவ அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் சொல்லிடுவான். அப்புறம் 2வது நபருங்கிறது அறிஞர், மார்க்கத்தை படிச்சுட்டு அதை சொல்லாமல், அதாவது சொல்லுவாங்க, எல்லா மக்கள் இடத்துலையும் சொல்லுவாங்க. அவரை கூப்பிட்டு விசாரிக்கப்படும். அப்போம்போது அவர் சொல்லுவார், அல்லாஹ் நான் உன்னுடைய பாதையில் எல்லா மக்களுக்கும் குர்ஆனை ஓதி கொடுத்தேன், கற்பித்து கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இல்லை நீ ஒரு பெரிய படிப்பாளி, அறிவாளிங்கிறத மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீ இந்த பணிகளெல்லாம் செஞ்சுருக்க, எனக்காக நீ செய்யலை அப்படின்னு சொல்லி எல்லா நரகத்தில் அவரையும் முகங்குப்புற தள்ளி விட்டுருவான். 3வதாக வள்ளல், ஒரு குடையாளி, அவரை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவரும் அதே கேட்டகரி, நீ எனக்காண்டி செய்யாமல் இவர் நிறையா கொடுப்பார், இவர்கிட்ட போனால் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மக்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக நீ முழுக்க இதை நீ செஞ்சுருக்கிற அப்படிங்கிற அடிப்படையில் அவரையும் எல்லாம் முகங்குப்புற தள்ளி விட்டுருவான் நரகத்தில். அப்படிங்கும் பட்சத்தில் இதிலேருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பனை அறிவாளி, அறிஞராக இருந்தாலும் அதை நம்மளுடைய பணியை நம்ம கரெக்டாக செய்யணும். இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், தெரிதல் எப்போவுமே ஒருபோதும் பயனளிக்காது. நான் இந்த வகுப்பின் மூலயமா நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகளை பிற இடத்துல சொல்லணும், நன்மையை ஏவி தீமையை தடு அப்படிங்கிற எல்லாம் சொல்லியிருக்கனால நமக்கு தெரிஞ்ச நன்மையான விஷயங்களை பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவங்கள அதில் வெளியில் இருந்து தவறுகளில் இருந்து மீட்டு எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளும் நிறைய விஷயங்கள் நிறைய மக்கள் இடத்துல சொல்லியிருப்போம். ஆனால் இந்த வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு புரிஞ்ச ஒரு விஷயம், தாவா அப்படிங்கிறது நம்ம கேட்டதெல்லாம் சொல்கிறது தாவாவாயிராது. தாவா அப்படின்னு சொல்லணும்னா நம்ம கேட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திட்டு மக்கள் இடத்துல போய் இதை செய்யுங்க அப்படிங்கிறது தான் உண்மையான தாவாவாக இருக்கும். இப்போது இதுபடி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஆலிம்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயந்தான். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய ஒரு ஆலிம்ஸா அவங்கள்ட்ட போய் ஒரு 27 சம்மந்தப்பட்ட ஒரு அப்போ நான் போய் கேட்குறேன், பள்ளி ஃபுல்லாக லைட்டு, என்ன ஆலிம்ஸா இந்த மாதிரி இருக்குதே, பள்ளி ஃபுல்லாக ஒரு லைட் வச்சுருக்கீங்களா, 27 ஏன் இப்படி நீங்கள் சிறப்பாக கொண்டாடுறீங்க, அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கானா அப்படின்னா அவர் தெளிவாக சொல்கிறார், இல்லை தம்பி 21, 23, 25, 27, 29 ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை ரசூலுல்லாஹ் தேடிக்கிட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறார். அப்போ ஏன் ஹஜ்ரத் இந்த மாதிரி செய்கிறீங்க, நீங்கள் தானே சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் சொல்லணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டால் அவர் அதுக்கு கூறக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா, இல்லை தம்பி நம்ம அவங்களோட ஒத்து போய் அப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிறாரு.
அப்போது இதை நம்ம படித்து ஆலிம் படித்து அதாவது மற்றுட்டு வந்து அதை பிற இடத்துல சொல்கிறாங்களான்னு பார்த்தா ஆலிம்களே இந்த கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்கிறாங்க. அப்போது சரி இது தவறு இல்லையா அப்படின்னு கேட்குறேன். தம்பி தப்பு தான், என்ன செய்ய முடியும் அப்படின்னு அங்கே கொடுக்குற சம்பளத்துக்காகவும் இதுக்காகவும் அப்படியே பணிஞ்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு ஆலிம்சாட்ட கேட்ட ஒரு விஷயம். இதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த குரானை வந்து நம்ம இவ்வளோ நாள் எப்படி பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஓதுவோம் ரமலான் வந்தால் அதிகமாக எடுத்து ஓதுவோம். எல்லாம் ஓத சொல்லியிருக்கான். ஒரு எழுத்து 10 நன்மைகள் அப்படிங்கிற மாதிரி, அலீஃப் அப்படின்னா 10 நன்மை, லாம்னா 10 நன்மை, மீம்னா 10 நன்மைங்க மாதிரி ஓத சொல்லிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம எல்லாரும் அப்படியே ஓதிக்கிட்டே கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுக்கு தான் இந்த குரான் இறக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது. அப்போது ஒரு உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடற்பயிற்சி செய்கிறது உடம்புக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செஞ்சால் நல்லது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது உடற்பயிற்சி செய்கிறனால அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை ஹெல்த் நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம், மித்த நோய்கள் எதுவும் வராமல் இருக்கும், அதிலேருந்து தடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியும். சரி, மூணாவதாக ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அப்போ இதெல்லாம் தெரியுது, நன்மைன்னு தெரியுது, ஆனால் அதை நம்ம உடற்பயிற்சி செய்கிறோமா அப்படிங்கிறத பரிசோதித்து பார்த்தா நம்மளிடத்துல அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டோம். ஆனால் முதல் 2 கேள்விகளுக்கு பதில் எல்லாரும் சேமாக தான் சொல்லுவோம். உடற்பயிற்சி உடம்புக்கு நல்லது, இவ்வளோ விஷயத்தை தரும். ஆனால் நம்ம செய்கிறோமான்னா 3வது கேள்விக்கு பதில் இருக்காது, யார் இடத்துலையுமே இருக்காது. அப்போ அதே டெக்னிக்கில் தான் இந்த குரானையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்காண்டி தான் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை அப்படியே மூட்டை ஒட்டி ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த ரமலான் வந்தால் மட்டும் எடுத்து ஓதுறது, அப்புறம் வாசிக்கிறது, தொழுகும்போது அதை ஓதுறது, இதோடு அப்படி நிறுத்திக்கிறோம். இதுக்கு ஒரு உதாரணத்தை என்ன சொல்லலாம்னா, ஜும்மாங்கிற ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வசனத்தில், ஏடுகளை சுமக்கும் கழுதைகளைப் போல ஆகிவிடாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ அது இதோட ஒத்து போகிறது தான். இந்த கழுதை ஏன் உதாரணமாக சொல்கிறான் கழுதையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுதை என்ன செய்யும், நீ எங்கே ஏற்றி விட்டியோ அங்கே தூக்கும், எங்கே போய் இறக்க போறியோ அங்கே தான் அதை நிப்பாட்டி, அது எதுவுமே செய்யாது. நீ ஏற்றி விட்டன்னா ஏற்றும், இதை கொண்டு போவும் இறக்குற இடத்துல இறக்கிக்கிடும், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த குரான் அப்படியே ஆகிவிட்டது. நம்ம எதை என்ன செய்வோம், ரமலான் மாதத்தில் மட்டும் எடுப்போம், ஓதுவோம், ஓதிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறோம் கடைசி வரை. அதை நம்ம வாழ்க்கையில் எப்போ நடைமுறைப்படுத்த போகிறோம், அதை மையமாக பயன்படுத்தி தான் இந்த ஒரு வகுப்பை வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இது நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும். அதில் நம்மளும் இவ்வளோ பேர் கலந்துருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு அதாவது ஒரு மார்க்க பயான்களில் கேட்டிருப்போம், நிறையா கூடியிருக்கிற இடங்களில் அல்லாஹ்வுடைய அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. அதன் அடிப்படையில் இங்கேயும் நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்துருக்குறோம். நம்ம சேர்ந்ததுக்கான நோக்கத்தை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவனுடைய திருமறை குரானில் ஒரு வசனத்தில் சொல்கிறான், 59 18வது வசனம், ஈமான் கொண்டவர்கள்னால் யார், இந்த குரானை இது பண்ணி ஆலிம்சாக்கள் மட்டுமா, படித்து மனனம் செஞ்ச ஆலிம்சாக்களை மட்டும் இந்த வசனம் சொல்லுதா அப்படின்னு பார்த்தா, ஈமான் கொண்டவர்களே, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த மனிதர்கள்லையும் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டிருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி இந்த வசனம் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், மேலும் ஒவ்வொருவரும் மறுமை நாளுக்காக தான் முற்படுத்தி வைத்திருப்பதை பார்த்து கொள்ளட்டும். அதாவது மறுமை நாள்னு இருக்குது, கன்ஃபார்ம் தான். அப்போ அதுக்காண்டி நம்ம முற்படுத்தி வச்சது என்ன, எல்லாத்தையும் முற்படுத்தி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத அல்லாஹ் மறுமை நாளுக்காக நீங்கள் சேகரித்து வச்சுக்கோங்க நன்மைகளை அப்படின்னு. அப்போ நன்மைகளை சேகரிக்க ஓதி அந்த நன்மைகளை மட்டும் சேகரித்தா அது காணுமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த குரானை ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்து அது உள்ளே போய் அதில் என்ன இருக்குங்கிற ஒவ்வொரு வசனத்துடைய ஒவ்வொரு அர்த்தங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் மறுபடியும் சொல்லிட்டு, நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். நம்ம என்ன செஞ்சாலும் சரி, இப்போ ஒரு ரோட்டில் ஒரு முள் இருக்குது, அதை தூக்கி அகற்றி போட்டோம் அப்படின்னாலும் சரி, அது சின்ன மரத்துலேருந்து ஒரு இலை உதிர்ந்தாலும் சரி, எதுவுமே அல்லாஹ்வுடைய தெரியாமல் நடக்கிறதே இல்லை. அதனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் இந்த கிளாஸு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். உள்ள எல்லா மக்களையும், ஈமான் கொண்ட மக்களை ஃபுல்லாக
குரானை ஓதுனா மட்டும் பத்தாது, படித்தா மட்டும் மனனம் செஞ்சால் மட்டும் பத்தாது. அதனுடைய வாழ்க்கை நெறிகளை நம்மளுக்கு காட்டி தந்ததில் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லணும். இல்லை கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கான பயம் மறுமைன்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அங்கே விசாரிக்க போகிறோம். எல்லாம் நம்ம அதை நல்ல அமல்கள் செஞ்சுருந்தா சொர்க்கத்துக்கும், கெட்டவங்களாக இருந்தால் நரகத்துக்கும் போகிறோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் அதற்கான ஏற்பாடுகள் ஓதுறது மட்டும் ஏற்பாடுகளா அப்படின்னா கிடையாது. நம்மளுடைய நடைமுறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். நாளைக்கு நடக்கக்கூடியது பயந்துகிட்டே தான் இருக்கிறோமே தவிர்த்து மறுமை நாள் அப்படின்னா ஐயோ அது அப்படி இருக்கும், எல்லாம் அப்படி செஞ்சுருவான், நரகத்தில் தூக்கி போட்டுருவான் அப்படிங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்றைக்கி அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி செஞ்சோம் அப்படிங்கிற யோசிக்க மாட்டோம். உதாரணமாக இப்போ நம்ம ஒரு ஆள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. ஒரு 100 மூடை சிமெண்ட்டு இப்போ நாளைக்கு இறக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்போ கூப்பிட்டு வந்துட்டாங்க, வண்டி வந்துருச்சு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி ஒரு 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு வண்டி வருது, நீ இவ்வளோ லோடு இருக்கும், இதை ஃபுல்லாக நீ இறக்கிடணும், ஒத்தையில் தான் இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாளி போயிருந்தார். அப்போ அந்த மனுஷன் அன்றைக்கி ஃபுல்லாமே யோசிச்சுட்டே இருக்கார், நம்ம இவ்வளோ லோடு இருக்குது, நம்ம அதை இறக்கிடலாமா, அதை இறக்கிட்டா நம்ம உடம்புக்கு ஒன்றும் ஆகாதா, நம்ம எதுவும் இதாகிருமோ வச்சிருமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிட்டு ஒரு அச்சத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் அதெல்லாம் உடச்சி, ஆனால் அவர் ஒரு பலசாலி, அவர் ஏற்கனவே அந்த லோடு வண்டியை இறக்கினவராக தான் இருந்திருப்பார். இருந்தாலும் அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லும்போது அதில் என்ன தோணும் அப்படின்னா, ஐயோ நம்ம இறக்கிடுவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தெல்லாம் இது பண்ணி அவர் போய் அந்த களத்தில் நின்று அந்த மூடைகளை தூக்கி சுமந்து இறக்கும்போது தான் நம்மளால் முடிஞ்சது தான், இதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ யோசித்தோம் அப்படிங்கிற ஒரு தாட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் நம்ம இப்போ இறங்குவோம் இன்ஷா அல்லாஹ், குரானை ஓதுவோம், கண்டிப்பாக அதன் வழியில் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே இந்த வகுப்பில் சேர்ந்துருப்போம். இன்ஷா அல்லாஹ் அதை எல்லாருக்குமே அல்லாஹ் நல்ல ஒரு வாய்ப்பாக ஆக்கி தரணுங்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.